ராஜாதித்தன். அத்தியாயம் 13. கல்வெட்டு தகவல். குடந்தை நாகேஸ்வர சுவாமி கோவிலில் உள்ள உத்தம சோழரின் 13வது ஆட்சியாண்டு கால கல்வெட்டு ஒன்றில் அவரது மனைவியான வீர நாராயணியார் என்பவர் அளித்த நில நிபந்தத்தை குறிப்பிடுகிறது. அந்த மந்திர ஆலோசனை கூட்டம் பரபரப்பாகவே தொடங்கியது தஞ்சையில். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலான போர் என்பதற்காக மட்டுமல்ல, சோழத்தின் இந்த நகர்வு அதன் எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய போர் என்பதாலும் பரபரப்பு சற்று அதிகமாகவே காணப்பட்டது. மாமன்னர் பராந்தகர் தலைமையிலான இக்கூட்டத்தில் இளவரசனான ஆதித்தன், கண்டரன் மற்றும் அரிஞ்சயனும், தளபதி பழுவேட்டரையரும், பரமன் மழபாடியாரும், மெய்காவல் படை சார்பாக வெள்ளங்குமரனும் இன்ன பிற முக்கிய தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். போர் திட்டம் என்ன என்பதையும் வகுக்கப்பட்டிருக்கும் வியூகத்தை பற்றியும் முடிவு செய்வதற்காகவே கூட்டப்பட்டிருந்தது இந்த மந்திர ஆலோசனை கூட்டம். எல்லாம் தயார்தானே பழுவேட்டரையரே? கேட்டார் மன்னர் பராந்தக சோழர். தங்களின் உத்தரவிற்காக காத்திருக்கிறது சோழர் படை என்றார் பழுவேட்டரையர். ஏறக்குறைய ஒரு திங்கள் காலம் வானகபாடியிலேயே இருந்து நமது வெள்ளங்குமரனார் கொண்டு வந்திருக்கும் தகவல்களை கருத்தில் கொண்டுதானே திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கேள்வியை கூர்மையாக்கினார் பராந்தகர். கிடைத்தற்கரிய தகவல்களை கொண்டு வந்துள்ள வெள்ளங்குமரனின் வார்த்தைகளுக்கு ஏற்பதான் திட்டமும் வகுத்துள்ளேன் மன்னரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு இதற்கு தாமதம்? திட்டத்தினையும் வியூகத்தினையும் விளக்குங்கள். ஏதேனும் மாற்றம் தேவைப்படின் இருப்பவர்களில் எவரும் சொல்லலாம் என்ற மன்னரின் உத்தரவை ஏற்று வானகபாடி மீதான தனது போர் திட்ட வியூகத்தை விளக்கினார் பழுவேட்டரையர். அந்த இடத்தில் கனத்த மௌனம் நிலவியது. அத்தனை பேர் எண்ணமும் திட்டத்திலேயே லயித்திருந்தது. மொத்தத்தையும் கூறி முடித்து மன்னரின் எண்ணத்தை தெரிந்து கொள்ள அவர் முகம் நோக்கினார் பழுவேட்டரையர். கூடியிருப்பவர்களில் எவராவது ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா என்று கேட்டார் மன்னர். ஒரே இடத்திலிருந்து களம் காணுவது போல உள்ளது போர் திட்டம். இரண்டாக பிரிந்து தாக்குதல் நடத்தினால் எளிதாக இருக்கும் என்பது என் எண்ணம் என்றான் வெள்ளங்குமரன். வல்லம் எனும் இடத்தில் வைத்து வானகர்களையும் வைதும்பர்களையும் துணைக்கு வரும் ராஷ்டிரகூடர்களையும் எதிர்க்கலாம் என்கிறார் தளபதி பழுவேட்டரையர். ஆனால் நாம் நினைப்பது போல மூவரும் ஒரே இடத்தில் கூடுவார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது கடினம். அது மட்டுமல்ல, வானகப்பாடியை நெருங்கும் முன்பேயே ராஷ்டிரகூடத்தினை எதிர்கொள்ள நேரலாம் என்பதால் இரண்டாக பிரிந்து தாக்குவது சிறப்பாக அமையும் என்ற கருத்து சரியானதே என்றார் பரமன் மழபாடியார். இது பற்றி பழுவேட்டரையரின் பதில் என்னவோ கேட்டார் மன்னர். வல்லத்தினை போர்க்களமாக தேர்ந்தெடுத்ததன் காரணமும் அதுதான். மூவரையும் ஒரே இடத்தில் சந்திக்க இதைவிட சிறப்பானதோர் இடம் வேறு எதுவும் இல்லை. முதலில் நாம் எதிர்கொள்ள போவது ராஷ்டிரகூடத்தினையா வானகப்பாடியையா என்பது கேள்வி அல்ல. எவரை எதிர்ப்பினும் அது வல்லத்திலேயே நடந்தாக வேண்டும். களத்தில் வெற்றி கண்ட பின்புதான் வானகப்பாடியின் தலைநகரான வானர்புரத்தின் உள்ளே நுழையும் நமது படை என்றார் பழுவேட்டரையர். வைதும்பர்களை மறந்துவிட்டீர்களே கேட்டான் இளவரசனான கண்டரன். அவர்கள் தனித்து வரமாட்டார்கள் இளவரசே. வானக படையினரோடு இணைந்தேதான் வருவார்கள் களம் காண. அதையெல்லாம் தாண்டி எதிரி எங்கிருந்து எப்போது வருவான் என்பதனை எவராலும் முழுமையாக கணித்துவிட இயலாதல்லவா என்றார் பழுவேட்டரையர். கங்க நாடு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது போர் திட்டத்தில். ஆனால் அது நிச்சயமாக களம் காணும் என உறுதியாக சொல்கிறார் வெள்ளங்குமரன். எனில் அதற்கான நமது நிலைப்பாடு என்ன கேட்டான் இளவரசன் ஆதித்தன். கங்க நாடு களம் காண்பது உறுதி என்று கூறிய வெள்ளங்குமரனார்தான் அது வானகபாடிக்கு எதிராகத்தான் களம் காண இருக்கிறது என்ற தகவலையும் தருகிறார் எனும் போது அது பற்றி நாம் ஏன் கவலைப்படுவானேன் என்றார் பழுவேட்டரையர். என்றால் இம்முறை 4 நாடுகளை எதிர்த்து களம் காண போகிறோமா நாம் என்றான் இளவரசன் அரிஞ்சயன். இல்லை, கங்க நாடு நம்மை இவர்களோடு இணைந்து களம் காணாது. நாம் வானகபாடியினை வென்று உள்ளே நுழையும் சமயத்தில் நமது முன்னேற்றத்தினை தடுக்க முன்வரலாம். அதனால் அதனை நமது திட்டத்தின் 2வது பிரிவாக கொள்ளலாமே தவிர முதன்மையாக எடுத்துக்கொள்ள இயலாது என்பதாலேயே தவிர்த்திருக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். ராஷ்டிரகூடம் எனும் பேரரசினை எதிர்க்கப் போகிறோம் இப்போரில். நமது படை வலிமை போதுமான அளவில் உள்ளதா என்பதை யோசித்தீர்களா தளபதியாரே கேட்டார் பராந்தகர். எவர் பெயர் கேட்டவுடன் எதிரிகளின் தலையில் இடி விழுந்தது போல இருக்குமோ அவரை மாதண்ட நாயகனாக கொண்டு புறப்படவிருக்கிறது நமது சோழர் படை என்ற பின் எதிரியின் படை வலிமை பற்றி அத்தனை தூரம் யோசிக்கத்தான் வேண்டுமா என்ன? என்றாலும் போதுமான அளவிலேயே நாம் இருக்கிறோம் அரசே. அது மட்டுமல்ல,
நாம் படையெடுப்பது வானகப்பாடியை நோக்கி. உதவி செய்ய வருகிறான் ராஷ்டிரகூடன். அதற்கு கண்டிப்பாக தனது படையின் ஒரு பிரிவைத்தான் அனுப்புவானே தவிர மொத்த படையையும் அல்ல. அதனால் படையளவு பற்றி பெரிதாக கவலைப்பட ஏதும் இல்லை என்றார் பழுவேட்டரையர். நேரடி தாக்குதல் தானே என்றான் ஆதித்தன். ஆம் இளவரசே, சுற்றி வளைத்து தாக்குவதில் நமது படைகள் சிதறடிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். நேரடியாக தாக்கிக் கொண்டே முன்னேறுவதுதான் சிறப்பாக இருக்கும். மாதண்ட நாயகனாக மன்னரே உடன் வருவது பெரும் பலம் என்றாலும் களம் காண வேறு எவரெல்லாம் வருகிறார்கள் என்பது தெரிய வேண்டுமே என்றான் ஒரு தளபதி. நமது மாமன்னர் மாதண்ட நாயகராக தலைமையேற்க இருக்கும் இப்போரில் இளவரசரான ஆதித்தரும் கலந்து கொள்கிறார். தளபதியார் மழபாடியார் மன்னரோடும் தளபதி வெள்ளங்குமரனார் இளவரசரோடும் துணையாக களம் காண்கிறார்கள். போர் முடியும் வரை நாட்டின் நிர்வாகத்தை இளவரசர்களான கண்டரும் அறிஞ்செயரும் முதன்மை தளபதியான பழுவேட்டரையரோடு கவனித்துக் கொள்வார்கள் என்றார் முதன்மை அமைச்சர். 3 நாடுகளோடு ஒரே நேரத்தில் மோதவிருக்கும் போரில் தளபதியார் பழுவேட்டரையர் கலந்து கொள்ளவில்லை என்பது எதற்காக என்பதை நான் அறியலாமா கேட்டான் மற்றொரு தளபதி. நாட்டின் அரசர், இளவரசர், முதன்மை தளபதி என இவர்கள் மூவரில் படையெடுப்பின் காரணமாக எவராவது இருவர் செல்ல நேரிடின் மிச்சமிருக்கும் ஒருவர் தலைநகரில் இருந்தே ஆக வேண்டும் என்பது சோழத்தின் நியதை என்பதை நீ மறக்கலாமா? வேகமாக கேட்டார் மழபாடியார். மன்னிக்கவும், எனது கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. போர் திட்டங்களை எவர் வரையறை செய்கிறாரோ அவர் களம் காண வேண்டும் என்பதும் சோழத்தின் நியதிதான் என்றான் அந்த தளபதி. சரியாகத்தான் சொல்கிறார் அவர். என்றாலும் இந்த போருக்கான திட்டத்தினை ஆரம்பம் முதல் இறுதி வரை வரையறை செய்தது எமது தமையனின் மகனான சின்ன பழுவேட்டரையர் மறவனார்தான். அவர் நிச்சயம் களம் காணுவார் என்பதையும் சோழ தேசத்து வரலாற்றில் பழுவேட்டரையர் குலம் கலந்து கொள்ளாத போரே இருக்காது என்பதையும் உறுதியோடும் பெருமையோடும் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் பெரிய பழுவேட்டரையர். என் பேச்சு தங்களை காயப்படுத்தி இருப்பின் மன்னிக்க வேண்டும் தளபதியாரே என்றான் அந்த தளபதி பணிவோடு. இல்லை, மந்திர ஆலோசனை தொடங்கி போர் முடித்து திரும்பும் வரை களம் காணவரும் எவருடைய கேள்விக்கும் ஐயத்திற்கும் மதிப்பளித்து பதில் கூற வேண்டியது அரசருக்கும் உரிய கடமை என்பதும் நம் நாட்டின் நியதிதான். உயிரை பணயம் வைத்து சோழ நாட்டின் வெற்றிக்காக போர்க்களம் புகவரும் ஒவ்வொரு வீரனும் மதிக்கப்பட வேண்டியவர்களே என்றார் பழுவேட்டரையர். அவரை நோக்கி வணங்கினான் அந்த தளபதி. வேறு ஏதாவது எவரேனும் கூறவோ கேட்கவோ உள்ளதா இங்கு கேட்டார் பராந்தக சோழர். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, அவை அனுமதிப்பின் கூற இயலும் என்று எழுந்தான் ஆதித்தன். அவை தாராளமாக அனுமதிக்கும். தாராளமாக கூறலாம் இளவரசே. வெற்றியை நோக்கி நம்மை இழுத்து செல்லும் எவருடைய யோசனையையும் மலர் தூவி இங்கே வரவேற்கப்படும் என்றார் பழுவேட்டரையர். ராஷ்டிரகூடம், வானகப்பாடி, வைதும்ப நாடு என மூவரோடு மோதப்போகிறோம் என்பது உறுதி. கங்க நாட்டோடு மோதல் இருக்குமா இல்லையா என்பது இதுவரை தெரியவில்லை. இந்நிலையில் நமது மொத்த படையினரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் களம் இறக்குவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக எனக்கு படுகிறது என்றான் ஆதித்தன். நமது படைகளை 2ஆக பிரித்து வெவ்வேறு இடங்களில் மோதலாம் என்கிறீர்களா இளவரசே? அது நமக்கு பாதகமாக முடியும் என்றார் பழுவேட்டரையர். இல்லை, அப்படி கூற வரவில்லை. நானும் எம் தந்தையான மன்னரும் களம் காண செல்கிறோம் எனும் போது தம்பியரான கண்டனையும் அறிஞ்சயனையும் இங்கு விட்டு செல்வது எதற்காக? ஒருவேளை எங்களுக்கு களத்தில் எது நடந்தாலும் நாடு காக்க இவர்கள் உண்டு என்பதால் தானே. கூடவே நாம் அங்கு போருக்கு சென்றிருக்கும் நேரத்தில் வேறு எவராவது எதிரிகள் வந்து இங்கு தாக்குதல் நடத்தினாலும் இளவரசர்களும் தளபதியாரும் பார்த்து கொள்வார்கள் என்பதால் தானே என்று கேட்டான் ஆதித்தன். ஆம், நாட்டின் பாதுகாப்பு கருதி காலம் காலமாக செய்யப்படும் முறைதானே இது என்றார் மழபாடியார். அதே போல நமது படையின் 3இல் 1 பங்கை தனியாக பிரித்து நிறுத்துவோம் களத்தில். முதல் நாள் போரில் இந்த படைப்பிரிவு கலந்து கொள்ளாது. ஆனால் களத்தில்தான் இருக்கும். எத்தனை நாட்கள் போர் நடக்கப் போகிறது என்பதையும் இப்போது கூற முடியாதல்லவா? ஒவ்வொரு நாள் முடிவிலும் வீர மரணம் எய்திய வீரர்களுக்கும் அதிக காயப்பட்ட வீரர்களுக்கும் பதிலாக இந்த 3வது படைப்பிரிவில் உள்ள வீரர்களை மறுநாள் போரில் களமிறக்குவோம். ஒவ்வொரு முறையும் நமது படை வீரர்களின் எண்ணிக்கை குறையாது வந்து மோதுவதைக் கண்டு எதிரிகள் நிச்சயமாக குழம்புவார்கள். கூடவே 3இல் 1 பங்கினை கொண்ட இந்த பிரிவு எப்போதும் தயாராகவே இருக்கும் களம் காண. அது மட்டும் இல்லாமல் களத்தில் வென்று வானகப்பாடியை நோக்கி நாம் நகரும் வேளையில் ஒருவேளை கங்க நாடு தடுக்க வந்தாலும் அதனை எதிர்க்கவும்
முழு உற்சாகத்தோடு தயாராக இருக்கும் இந்த பிரிக்கப்பட்ட படைப்பிரிவு என்றான் ஆதித்தன். கனத்த மௌனம் நிலவியது அந்த இடத்தில். அத்தனை பேர் மனதிலும் தீவிரமான சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. மன்னர் பராந்தக சோழரும் ஆதித்தன் கூறியதை ஆழமாக யோசித்தார். அருமையான யோசனை, அப்படியே செய்யலாம் என அந்த இடத்தின் மௌனத்தை முதலில் கலைத்தார் பழுவேட்டரையர். அடுத்தடுத்து அனைவரும் ஆமோதித்தனர் அவரது ஒப்புதலை. தனது மகனின் புத்தி கூர்மையை கண்டு தனக்குள்ளேயே நெகிழ்ந்து கொண்டார் பராந்தக சோழர். அப்படியாயின் இளவரசர் கூறியது போல நமது படையின் ஒரு பிரிவினை சின்ன பழுவேட்டரையர் தலைமையில் நிறுவுங்கள். நாம் போர் செய்ய முடிவெடுத்திருக்கும் வல்லம் பகுதியை நோக்கி நமது படைகளை புறப்படச் செய்யுங்கள். வானகப்பாடி நாட்டிற்கு நாம் படையெடுத்து வருகிறோம் என்பதனை முறைப்படி ஓலை அனுப்பி தகவல் அளித்தாயிற்றா கேட்டார் பராந்தகர். அனுப்பியாயிற்று அரசே. அங்கிருந்த நமது வணிகர்களும் பாதுகாப்பு கருதி இந்நேரம் புறப்பட்டிருப்பார்கள் என்றார் அமைச்சர். முக்கியமாக அந்த வளஞ்சியர் குழுவில் இருந்த வணிகர்கள் சிலரை வானகப்பாடிக்கு அனுப்பியிருந்தோம் அல்லவா? அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். நாம் பொருட்டு மிகப்பெரிய ஆபத்தை சுமந்து சென்றவர்கள் அவர்கள் என்றார் பராந்தகர். நிச்சயமாக அரசே, அவர்கள் பத்திரமாக திரும்புவார்கள். அவர்களது கோரிக்கையான தஞ்சையில் வணிகம் செய்யும் உரிமையும் வழங்கப்படும், ஏற்கனவே தாங்கள் கூறியபடி என்றார் அமைச்சர். நல்லது, நல்ல நாள் பார்த்து நிசும்ப சூதனிக்கு படையிலிட்டு புறப்படுவோம். ஆக வேண்டிய வேலைகளை கவனியுங்கள். இப்போது அவை கலையலாம் என்று பராந்தகர் தம் இருக்கையிலிருந்து எழுந்து நடக்க அனைவரும் வணங்கி நின்றனர். இளவரசர்கள் மூவரும் பராந்தகரை பின்தொடர்ந்தனர். அடுத்த ஒரு வார காலத்திற்குள் வானகப்பாடியினை போர் மேகங்கள் முற்றிலுமாக சூழ்ந்தன. வல்லாளம் எனும் இடத்தில் சோழர் படை அணிவகுத்து நிற்க, அதன் எதிர்ப்புறத்தில் வானகப்பாடி மற்றும் வைதும்பர் படைக்கு துணையாக ராஷ்டிரகூடத்தின் ஒரு படைப்பிரிவும் போரை எதிர்நோக்கி காத்திருந்தது. களத்தில் கங்க நாடு படை எதுவும் கலந்து கொள்ள வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டனர் சோழர்கள். கங்க நாடு தங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யும் என்ற முன்னெச்சரிக்கையோடு தமது படையின் மற்றொரு பெரும் பிரிவினை வானகப்பாடி வீரர்களோடு இணைத்து அந்நாட்டின் எல்லையிலேயே நிறுத்தியிருந்தான் கிருஷ்ணன். வல்லாளத்து போர்க்களத்திற்கு செல்லும் தனது படைக்கு மாதண்ட நாயகனாக தனது முதன்மை தளபதிகளில் ஒருவனான ருத்ரசிம்மனை நியமித்திருந்தான். ராஷ்டிரகூடத்து முதன்மை தளபதியான ருத்ரசிம்மன், வானகப்பாடி வேந்தன் விஜயாதித்தன், அதன் இளவரசன் விக்ரமாதித்தன், வைதும்ப அரசன் திருமையன் என அணிவகுத்து நின்றனர். ஒருபுறம் எதிரிகளை வேட்டையாடும் வேட்கையோடு சோழ மன்னர் பராந்தகர், இளவரசனான ஆதித்தன், தளபதிகள் மழபாடியார் மற்றும் வெள்ளங்குமரன் போன்றோர் காத்திருந்தனர். மறுபுறம் போர்க்கள காட்சி என்பதனை கோடி கோடி வார்த்தைகள் கொண்டும் நிரப்பிவிட முடியாது எளிதாக. புழுதி மண்டலமாக ஆரம்பிக்கும் ஒரு போர்க்களம் குருதியாராக இறுதியில் மாறி களம் முழுவதும் அவயங்கள் மிதந்து செல்லும் அந்த காட்சியின் பின் எத்தனை மரண ஓலங்கள், எத்தனை கொடுமையான வலி மிகுந்த ரணங்கள் நிறைந்திருக்கும் என்பதனை வல்லம் எனும் வல்லாளத்து போர்க்களம் உலகிற்கே காட்டியது என்றால் அது மிகையே இல்லை. வில் அம்புகளும் போர் வாட்களும் மட்டுமே ஒரு போரின் முடிவினை தீர்மானித்துவிட முடிவதில்லை. அவ்வப்போது செய்யப்படும் வியூக மாற்றங்களும் செயல்பாட்டு திட்டங்களும் தான் வீரத்தோடு இணைந்து வெற்றியை உறுதி செய்யும். மதுரை கொண்ட கோப்பரகேசரியான பராந்தக சோழரின் வீரமும் வாழ்வீச்சும் களத்தினை அதிர வைத்தது ஒரு பக்கம் எனில், இளவரசன் ஆதித்தனின் கள நிலவரத்துக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட திட்டம் எதிரிகளை குழம்ப வைத்தது. சின்ன பழுவேட்டரையர் தலைமையில் இருந்த தனிப்படையோ மோதும் வீரர்களின் எண்ணிக்கை குறையாது நிரப்பி அனுப்பி எதிரி நாட்டு படைகளை சோர்வடைய செய்தது. வெட்ட வெட்ட முளைத்து வரும் சோழத்து வேங்கைகளை கண்டு ராஷ்டிரகூட தளபதி கூட திணறி போனான் சில சமயங்களில். அதிலும் ஆதித்தன் செல்லுமிடமெல்லாம் தம் வீரர்களின் சிரங்கள் குவிவதைக் கண்டு வெகுண்டு போனான். மழபாடியாரும் வெள்ளங்குமரனும் புறவிப்படையின் போக்கினை அடிக்கடி மாற்றி தாக்குவதையும், எங்கெல்லாம் சோழர் படை பலம் குறைகிறது என்பதை போர் செய்து கொண்டே கவனிப்பதோடு அவ்விடத்திற்கு உடனுக்கு உடனே வீரர்களை அனுப்பி நிறைவு செய்வதையும் கண்டு மிரண்டு போனான். சோழத்து மாமன்னர் பராந்தகரை களத்தில் சிம்மம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதனை கண்கூடாக கண்டான் வானகப்பாடி அரசன் விஜயாதித்தன். எப்புறம் தாக்குகிறார் பராந்தகர் என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு சுழன்றாடினார் பராந்தகர். அவரது வாள் தந்த அதிர்வலைகள் தனது வாள் தொட்டு கை பரவி உடல் நிறைத்து மண்ணில் பரவுவதையும் உணர முடிந்தது விஜயாதித்தனால். தன் முழு பலத்தோடு போராடினான் விஜயாதித்தன். தலைக்கு மேலே வாள் உயர்த்தி எதிரே இருக்கும் பராந்தகரின் கழுத்தில் முழு பலத்தோடு வாளை இறக்கலாம் என விஜயாதித்தன் கை உயர்த்த, கையோடு சேர்த்து வாளும் விழுந்தது களத்து மண்ணில்.
ஓ என அலறினான் வானகபாடி அரசன். அலறல் முடிக்கும் முன்பே அவனது சிரத்தினை கொய்து எறிந்தார் பராந்தகர். அலறியவாய் மூடாமல் மண்ணில் புரண்டது அவனது சிரம். வானகபாடி அரசன் விஜயாதித்தனை விண்ணுலகிற்கு தனது பரிசாக அனுப்பி வைத்தார் பராந்தக சோழர். மழபாடியாரின் அதிரடி தாக்குதலை சமாளிக்கவே முடியாமல் திணறினான் வைதும்ப அரசன். கொஞ்சம் கொஞ்சமாக சோழர் படை வேங்கைகள் போர்க்களத்தில் வெற்றியை நோக்கி முன்னேற ஆரம்பித்தன. சோழர் படையின் ஆவேசமான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத வானகர்களும் வைதும்பர்களும் பின்வாங்க விரட்டியடிக்க ஆரம்பித்தனர் சோழ வேங்கைகள். வெள்ளங்குமரன் தலைமையிலான புரவிப்படையோ ருத்ரசிம்மனையும் அவனது வீரர்களையும் சின்ன பின்னப்படுத்தினர். எவருமே எதிர்பாராத கடைசி நேரத்தில் சின்ன பழுவேட்டரையர் தலைமையில் தனித்திருந்த படைப்பிரிவு களமிறங்கியதோடு அல்லாமல் எதிர்த்த அனைவரையும் வெட்டி சாய்க்க ஆரம்பித்தது. களத்தை விட்டு எவரையுமே உயிரோடு செல்ல அனுமதிக்க விடமாட்டார்கள் சோழர்கள் என்பதை தெரிந்து கொண்ட வானகபாடி வைதும்ப வீரர்கள் உயிர் பிழைத்தால் போதுமென ஓடி ராஷ்டிரகூட நாட்டின் எல்லை பகுதிக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டனர். துணைக்கென படை திரட்டி வந்த ராஷ்டிரகூட தளபதி ருத்ரசிம்மன் ஆதித்தனின் வாழ்வீச்சால் சிரமிழந்து போனான். வல்லாளத்து போர்க்களம் சோழர் தம் வெற்றியினை மகுடமாக முடிசூடி கொண்டது. அடுத்து என்ன அரசே? வானகபாடியின் தலைநகரான வானபுரத்தில் உள்ள பிறவி நகருக்குள் நுழைந்து அங்குள்ள கோட்டையில் நமது புலிக்கொடியினை பறக்க செய்துவிட வேண்டியதுதானே கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். செய்ய வேண்டியது என்னவோ அதுதான். ஆனால் வழியிலோ அல்லது எல்லை பகுதியிலேயோ கங்க நாட்டினை எதிர்கொள்ள வேண்டி வரும் என நினைக்கிறேன் என்றார் பராந்தக சோழர். நாம் அதற்கும் தயாராகவே உள்ளோம் தந்தையே. தாமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வானகபாடி மற்றும் வைதும்ப நாட்டினை நமதாக்கி கொண்டே சோழ தேசம் செல்வோம் என்றான் இளவரசன் ஆதித்தனும். ஓடிவிட்ட வானக இளவரசனையும் வைதும்ப வேந்தனையும் விரட்டி பிடிக்க ராஷ்டிரகூடத்திற்குள் நுழைய வேண்டி வரும் அரசே, தாங்கள் அனுமதிப்பின் என வெள்ளங்குமரன் கூடி முடிக்கும் முன்பு, வேண்டாம், நாம் படையெடுத்து வந்திருப்பது ராஷ்டிரகூடத்தினை வெல்வதற்கு அல்ல. ஓடி ஒளிந்தவர்களை தேடி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நாம் அங்கு நுழைவதும் முறையல்ல. நமக்கு வேண்டியது வானகபாடி தேசம். அதனை களத்தில் வென்றுவிட்டோம். நாளை அந்த நாட்டின் நிர்வாகத்தினையும் கைப்பற்றி புலிக்கொடியை பறக்க விடுவோம். நாளைய விடியலில் புறப்பட்டு விடுவோம். வந்த வேலையை பாதியிலேயே விட்டு செல்ல மனமும் இல்லை எனக்கு என்ற பராந்தகரின் வார்த்தைகள் புது தெம்பூட்டின அனைவருக்கும். வல்லாளத்து போர்க்களத்தினை சோழம் வெற்றி கொண்ட அதே நேரம் எவருமே நினைத்து கூட பார்க்காத அந்த விஷயமும் நடந்தேறியது. வானகபாடியின் எல்லையில் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த ராஷ்டிரகூட படைப்பிரிவின் மீது புயலென பாய்ந்து தனது தாக்குதலை தொடங்கினார் கங்க மன்னரான பிருத்விபதி. சோழர்களை எதிர்பார்த்து காத்திருந்த ராஷ்டிரகூட படைப்பிரிவு கங்கர்களின் இந்த திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்து போனது. இடம் வலம் என இருபுறமும் வலிமையாக தாக்குதலை நடத்திய கங்க வீரர்கள் வானகபாடியுடனான தங்களின் விரோதத்தின் முழு அளவினையும் ராஷ்டிரகூடர்கள் மீது காட்ட ஆரம்பித்தனர். ஏற்கனவே கங்க நாட்டு பிருத்விபதியின் வலிமையான தாக்குதலால் உருத்தெரியாது போயிருந்த ராஷ்டிரகூட படையானது வல்லாளத்தில் வென்ற சோழர் படையானது இங்கும் வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் அறிந்தவுடன் செய்வது அறியாது போயினர். வருகின்ற சோழனும் வந்திருக்கும் கங்கனும் அடித்து கொள்ளட்டும், நாம் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தனர். எல்லையில் இருந்த வானகபாடி பகுதிகள் முழுவதையும் தன் வசப்படுத்தி கொண்டு காத்திருந்தார் கங்க மன்னர் பிருத்விபதி. அன்று மாலையிலேயே வானகபாடியின் எல்லைக்குள் தமது வேங்கிகள் படையோடு நுழைந்தார் சோழ மன்னர் பராந்தக சோழர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.